வாங்க, ஒன் வேர்ட் 1 மினிட். இப்போ கண்ணை மூடி அப்படியே ஒரு போர்க்களத்தை யோசிச்சு பாருங்க. அந்த போர்க்களம் போர் நடந்து முடிந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் அங்க உயிரை விட்டுருப்பாங்க. பெரிய அழிவு, பொருட்சேதம், உயிர் சேதம் ரெண்டுமே பெரிய அளவுல இருக்கும். ரத்த களரியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரத்த களரி, நிறைய பேருனுடைய உயிர் சேதம், பொருட்சேதம், இது எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி ஒரு ஆங்கில சொல் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதான் கார்னேஜ். கார்னேஜ்னுடைய பொருள் பாருங்க. ஸ்லாட்டர், அடிச்சு கொள்றது. மாஸ் மர்டர், கூண்டோட சாவடிக்கிறது. ஹேவக், அழிவு. ஸோ இதை ஒரு சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா சிம்பிள். எவ்ரி பேட்டில் ஃபீல்ட் லீவ்ஸ் அ சீன் ஆஃப் கார்னேஜ். ஒரு போர்க்களம் ஒரு இரத்த கலரியான ஒரு சீனை தான் நம்மளுக்கு கடைசியா விட்டுட்டு போகுது அப்படின்றதான் இதனுடைய பொருள். இதை நீங்க கிரிக்கெட்ல அடிக்கடி கேட்டிருப்பீங்க. தோனி அடிச்சு வெளுத்துட்டு இருப்பாரு, என்ன டப்புன்னு வந்து கமெண்ட்ரியில வந்து சொல்லுவாங்க, தட்ஸ் கார்னேஜ், தட்ஸ் கார்னேஜ் அப்படிம்பாங்க. அப்படின்னா தோனி வந்து அங்க எல்லாரையும் வந்து ரத்த கலரி ஆக்கிட்டு இருக்காருன்றதுதான் அதனுடைய பொருள். அப்படியும் இந்த சொல்ல வந்து நம்ம பயன்படுத்தலாம். சரியா? ஸோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சொல்லில் சந்திப்போம்.